கட்சி தொடங்கியதும் அடுத்த முதல்வர் என்று அனாதையாக பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெயரை சொல்லி அங்கீகாரத்தை குறைக்க விரும்பவில்லை என்றும் பேச்சு. அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாதைய நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. திமுகவில் இணைந்த 6 மாவட்ட செயலாளர்கள் உட்பட 2000 நாம் தமிழர் கட்சியினர் கட்சி துண்டை அணிவித்து வரவேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 60,440 ரூபாய்க்கு விற்பனை. என்னை ஏற்க சீமானின் அண்ணன் மகன் யார் என்று சீமான் கேள்வி. பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் நியூஸ் 18க்கு கார்த்திக் மனோகரன் அளித்த பேட்டி தொடர்பாக பதில். சீமான் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்களுடைய சகோதரர் மகன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் யாரு ஏற்கிறதுக்கு? அவருக்கு முறையில் வேணா சித்தப்பா இருக்கலாம். உலகம் இப்போ என் பையன் மாவீரன் பிரபாகரனுக்கு அவர் பெரியப்பா. இப்படி பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான சொந்தங்களுக்கு அவர் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணா, எல்லாத்துக்கும் மேலே உயிருக்கு நிகரான தலைவர். இதில் போய் இவர் சொல்லியிருக்கல, இவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. அதனால அண்ணன், தம்பி, மாமச்சன், சித்தப்பன், பெரியப்பம்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது, இலக்கு தான். அதில் அவர் எந்த ஓரத்தில் இருக்காருங்கிறது தான். அதனால் அதை போய் பேசிருக்க வேண்டியதில்லை. இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்னை சுற்றி ஒரு உலகம் இருக்குது, அங்கே என் தம்பி தங்கச்சியை பார்த்துப்பாங்க. அதை உருட்டுக்கட்டையுடன் கூட்டம் கூட்டியதாக சீமான் உட்பட 150 பேர் மீது வழக்கு பதிவு. நீலாங்கரை காவலர்கள் நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் இன்று சந்திப்பு. தனித்தனியாக சந்தித்து முக்கிய ஆலோசனை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரக்கூடிய 31ஆம் தேதி தமிழ்நாடு வர வாய்ப்பு. பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ளவும் வாய்ப்பு. திருப்பரங்குன்றம் மலையில் பிரியாணி சாப்பிடவில்லை என்று ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி விளக்கம். நிரூபித்தால் அண்ணாமலை பதவி விலகுவாரா என்றும் சவால். தென்காசியில் சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ 100 ரூபாயாக உயர்வு. அளவை குறைத்து வாங்கும் பொதுமக்கள். சென்னை அம்பத்தூரில் சிக்னல் கோளாறு காரணமாக 2 மார்க்கமாக செல்லக்கூடிய மின்சார ரயில்களின் சேவை பாதிப்பு. தாமதமாக ரயில்கள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அவதி. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்த மகளை கடத்திய தந்தை. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பெண்ணை மீட்ட காவல்துறையினர். தருமபுரியில் வேட்டையாடி சேலத்தில் மான்கறி விற்க முயன்றதாக 6 பேர் கைது. 8 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. அமெரிக்கர்கள் அல்லாதவர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை ரத்து என்ற டிரம்பின் உத்தரவிற்கு தடை. நீதிபதி உத்தரவை அடுத்து மேல்முறையீடு செய்ய அரசு முடிவு. தனது சித்தப்பா பிரபாகரன் பெயரை சீமான் தவறாக பயன்படுத்துவது கண்டனத்திற்குரியது என்று கார்த்திக் மனோகரன் குற்றம் சாட்டிய நிலையில் அதை கூறுவதற்கு இவர் யார் என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இருவரும் நியூஸ் 18க்கு அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அவங்க திரைப்படம் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒண்ணு ரெடி பண்றதுக்கு தான் போயிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த குழுவுல இவரும் இடம் பெற்றிருந்தாரு. சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இவங்களுடைய ஒளிப்பதிவாளர். அவர் தற்சமயம் கனடாவில் இருக்கார். அவர் வாய் திறந்தார் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும். அவர்கிட்ட உண்மையா ஃபுல் ரெக்கார்டு இருக்கும் அவர்கிட்ட எப்படியும். அதுல பாத்தீங்கன்னா எல்லாருடைய பேரும் சொல்ல, சீமானிட்ட இந்த போராட்டத்தை யாரும் கொடுக்கவும் இல்லை, அவர் கொண்டு போறதுக்கான தகுதியும் அவருக்கு இல்லை. அவர் யாரு ஏற்கிறதுக்கு? அவருக்கு முறையில் வேணா சித்தப்பா இருக்கலாம். உலகம் இப்போ என் பையன் மாவீரன் பிரபாகரனுக்கு அவர் பெரியப்பா. இப்படி பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான சொந்தங்களுக்கு அவர் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணா, எல்லாத்துக்கும் மேலே உயிருக்கு நிகரான தலைவர். இதில் போய் இவர் சொல்லியிருக்கல, இவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. அதனால அண்ணன், தம்பி, மாமச்சன், சித்தப்பன், பெரியப்பம்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது, இலக்கு தான். அதில் அவர் எந்த ஓரத்தில் இருக்காருங்கிறது தான். அதனால் அதை போய் பேசிருக்க வேண்டியதில்லை.
இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்னை சுற்றி ஒரு உலகம் இருக்கு, அங்கே என் தம்பி தங்கச்சியை பார்த்துப்பாங்க. அதை தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களாக தேர்வாகி இருக்கக்கூடியவர்களை விஜய் தனித்தனியாக சந்தித்து பேச உள்ளார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கிய விஜய் அதற்கான நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய பணியில் தீவிரம் காட்டி வருகிறார். இதற்காக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. இந்த நிர்வாகிகளை விஜய் தனித்தனியாக சந்தித்து பேசுவார் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்த சந்திப்பு சென்னை பனையூரில் உள்ள அந்த கட்சியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் உயிரிழந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெமிலி அடுத்த நெல்வாய் பகுதியை சேர்ந்த தமிழரசன், விஜயகணபதி ஆகியோருடன் பைக் விடுவதில் ஏற்பட்ட தகராறில் திருமால்பூரில் வசிக்கக்கூடிய பிரேம் என்பவர் இருவர் மீதும் கடந்த 16ஆம் தேதி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். காயமடைந்த இருவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 6 நாட்களாக தொடர் சிகிச்சை பெற்று வந்த தமிழரசன் நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் தமிழரசனின் உடலை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் மற்றும் பாமகவினர் நெமிலி பேருந்து நிலையத்தில் 2வது நாளாக தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். உயிரிழந்த தமிழரசன் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அசம்பாவிதங்களை தடுக்கக்கூடிய வகையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் நெமிலியில் குவிக்கப்பட்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறிய 3000 பேர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைய உள்ளனர். அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து விலகி வருகின்றனர். சீமானின் செயல்பாடுகள் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் எதிராக இருப்பதாக கட்சியில் இருந்து விலகியவர்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். அண்மையில் பெரியார் குறித்து சர்ச்சை பேச்சு காரணமாக ஏற்பட்ட அதிருப்தியில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து மேலும் பலர் வெளியேறினர். சீமான் மீது குற்றச்சாட்டுக்களை கூறி வெளியே வந்தவர்களை ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி திமுக மாணவரணி தலைவராக பொறுப்பு வகிக்கும் ராஜீவ்காந்தி மூலமாக ஒருங்கிணைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறிய 38 மாவட்ட நிர்வாகிகள் கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் என 3000 பேர் இன்று திமுகவில் இணைய உள்ளனர். அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளனர். தங்கத்தின் விலை தொடர்ந்து புதிய உச்சம் தொட்டு வரக்கூடிய நிலையில் தற்போதைய காலகட்டத்திற்கு முதலீட்டிற்கு எது சிறந்ததாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நீண்ட காலமாக தங்கள் சேமிப்புகளுக்காக வங்கிகளை சார்ந்திருந்த இந்திய குடும்பங்கள் தங்கம் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வந்தன. கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள், கடன் பத்திரங்கள் ஆகியவை அனைவரும் விரும்பும் முதலீடுகளாக மாறியிருக்கின்றன. இந்த காலகட்டத்திற்கு பிறகு பங்குச்சந்தை, தங்கம் என இரண்டும் முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம் ஈட்டிக் கொடுத்தன. கடந்த சில வாரங்களாக பங்குச்சந்தைகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் நிலையில் தங்கத்தின் விலை உச்சம் தொட்டு வருகிறது. ரூபாயின் மதிப்பு சரிய தங்கத்தின் விலை கிடுகிடுவென அதிகரித்து வருகிறது. அதே நேரம் பணவீக்கத்தில் இருந்து பாதுகாப்பு வழங்குவதால் தங்கத்தில் முதலீடு செய்வது அவசியம் என்று பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்தார். ரூபா விழுகிற காலத்தில் தங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தங்கத்தை நீங்கள் அவசரத்துக்கு போய் பிளெட்ஜும் பண்ணணும், போய் அடமானம் வைக்கலாம், விற்று காசாக வாங்கிக்கலாம். ஸோ அதனால தங்கம் இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சில் தங்கம் வேல்யூ. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நீங்கள் தங்கம் வாங்கணுமா, இந்தியன் ஸ்டாக் வாங்கணுமானா தங்கம் வாங்கிறது பெட்டர். ஒரு 200லேருந்து 250 கிராம் தங்கம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் டெஃபினட்டாக தங்கம் தான் வாங்கணும். 250 கிராம் தாண்டிட்டிங்கன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்க்கணும். தற்போது பங்குச்சந்தையில் கவனமாக முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அறிவுறுத்தினார். சீனா, ரஷ்யா, ஈரான், துருக்கி போன்ற நாடுகளும் தங்கத்தை வாங்குவதால் தங்கத்தின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். முதலீட்டாளர்களின் பார்வை தங்கத்தின் மீது திரும்பி உள்ளதால் மார்ச் மாத இறுதிக்குள் 1 கிராம் தங்கம் விலை 8000 ரூபாயாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார். தங்கம் கண்டிப்பா விலை படிப்படியாக ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது இந்த மார்ச் 31க்குள்ளேயே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்று 8000 ரூபா, அதாவது ஒரு 64,000 ரூபா ஒரு சவரன் வர்றதுக்கும், இந்த டிசம்பர் மாதம் 2025 அதிலேயே பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்று 10,000 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த வருஷமும் சரி, அடுத்த வருஷமும் சரி, தங்கத்தினுடைய
விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக growth ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ பொறுத்த வரைக்கும் தங்கம் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குது. இது எதிர்பார்க்காத சில காரணங்கள் வந்தால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு மேபி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்கம், பங்குச்சந்தை என எந்த சொத்து பிரிவு என்றாலும் அவை தொடர்ந்து ஏற்றத்திலேயே இருக்கும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செய்தியாளர் தமிழரசி.